ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு குவார்டர்லி எக்ஸாம் எழுத போறீங்க. ஐ ஹோப் எல்லாம் ரெடி ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் மேபி இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்டான வீடியோ. 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 11ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. பிளஸ் நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. ஏன்னா அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான PDF லிங்க் நம்ம வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. kalvimini.online டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின்லாம் ஷேர் பண்றேன், பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் வேர்டை பொறுத்தளவுல புக் பேக்ல உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 14 ஒன் வேர்டு அதில் குவார்டர்லி எக்ஸாம்ங்கிறனால மேக்ஸிமம் 14 கொஸ்டினுமே புக் பேக்ல இருந்து வர சான்ஸ் இருக்கு. இல்ல 13 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் தான் வரும். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. என் நம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழி நினைதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் நிறைமணி சந்தவரை கவிதை அடியில் உள்ள வினையாளனையும் பெயர்களை எழுதுக. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? இது நான் சொன்ன கொஸ்டின் தான். இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? இதுவும் நான் சொன்னதுதான். அடுத்து ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்தன சேனகர். ஸோ இப்பாடல் அடிகளில் ஒளிர காய்ந்தது எது, பழுத்தது எது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து நான் சொல்லியிருந்தேன். கோட்டை எனும் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்புரை, இதுவும் நான் சொன்னதுதான். அடுத்தது தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக்குக. மயங்கொலி சொற்கள் பார்த்துங்க. வல்லினமைகளை இட்டும் நீக்கி எழுதல் பார்த்துங்க. பகுப்பு தொடர் மலிந்த முனிவிலர், ஸோ இந்த டைப்ல உள்ளதெல்லாம் பார்த்துங்க. புணர்ச்சி விதி, அருவினை மனையன, அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து புதிர்களுக்கான விதை, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் கலை சொற்களை பொறுத்தவரை ஜேர்னலிஸ்டும் கிளாசிக்கல் லாங்குவேஜும் கேட்டிருக்காங்க. ஈரசி சீர்களுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 4 மார்க் நம்ம சொன்னதுதான் வரும், அதை தாண்டி வரவே வராது, வேணா பாத்துங்க. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? நான் சொன்ன கொஸ்டின் தான். தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தை என்பதை விளக்குக சொல்லியிருந்தேன். மருந்து மருத்துவர் மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் குருவனையாவை சொல்லியிருந்தேன். சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்குக சொல்லியிருந்தேன். சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்புரைக சொன்ன கொஸ்டின் தான். புறநானூறு பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக, இதுவும் நான் சொன்னதுதான். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக, இதுவும் நான் சொன்னதுதான். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை எழுதுக சொல்லியிருந்தேன். அணியை பொறுத்தல வேற்றுமையை கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு குரல் இளையதாக அப்படிங்கிற ஒரு குரல் கொடுத்து அதுல அணி என்னன்னு கேட்டிருக்காங்க, பாத்துங்க. பொதுவியல் துறையும் மகள் நிலை உரைத்தல் துறையும் கேட்டிருக்காங்க, பாத்துக்கங்க. அடுத்து நயம் பாராட்டுதல், பழமொழியை வாழ்க்கை நிகழ்வுகளோடு பொருத்தி எழுதுக. தன் கையே தனக்குதவி யானைக்கும் அடிசிறக்கும், 2ல ஏதாவது ஒண்ணு. இது பாருங்க, இது ஈஸி தான். கருத்துப்படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கருத்துப்படத்துல என்ன இருக்கு? பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். ஒன்று அகப்பொருள், மற்றொன்று புறப்பொருள். இதில் அகப்பொருள் 3 வகைப்படும். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இதில் முதற் பொருள் நிலம் மற்றும் பொழுது ஆகிய 2 முதற் பொருள்கள் ஆகும். இதில் பொழுது என்பது சிறுபொழுது பெரும்பொழுது என இரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி தான் எழுதுற மாதிரி இருக்கும். 6 மார்க் பாருங்க. அடக்கமுடைமை திருக்குறள் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவனையாகும். சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. பௌத்த கல்வி, சமண வழி கல்வி, மரபு வழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறைகளில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க. உண்டால் அம்மா என தொடங்கும் புறநானூற்று பாடலை அடிப்பிளராமல் எழுதுக. செயல் என முடியும் குரட்பாவை எழுதுக. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.